வெல்கம் டு மை சேனல். உங்கள் சட்டத்தை தெரிந்து கொள்ளுங்கள். நோயெல்லாம் காமன் மேன் என்று சொல்லப்படும் சாதாரண மக்களுக்கு இந்த நாட்டின் பல முக்கியமான சட்டங்களை பற்றி ஓரளவு புரியும்படியாக கூற வேண்டும் என்பதுதான் இந்த சேனலின் நோக்கம். பல சட்டங்களை பற்றி பேசியுள்ளேன். இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட சட்டம் CAA 2019, சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019. சமீப காலங்களில் இந்த மீடியா மூலமாக, ஊடகங்கள் மூலமாக தெரிந்திருப்பீர்கள். இந்த CAA 2019 அதிகமாக பேசப்பட்டு வரக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். தமிழ்நாட்டின் முதல்வர் கூட கூறியுள்ளார், இந்த CAA சட்டம் தமிழ்நாட்டில் அமல்படுத்தப்படாது என்று. அதேபோல் வெஸ்ட் பெங்கால் சீஃப் மினிஸ்டர் கூறியுள்ளார், பல அரசியல் தலைவர்களும் கூறியுள்ளார்கள். இந்த CAA 2019 அப்படின்னா என்ன, அதனுடைய பர்பஸ் என்ன, அப்ஜெக்டிவ், அதனால் போகிறவர்கள் யார் யார் என்கிற பற்றிய ஒரு வீடியோ பதிவு தான் இது. சாதாரண மக்களுக்கு இந்த டெக்னிக்கலாக பேசாமல் அந்த சட்டத்தின் முக்கியமான சரத்துக்களை மட்டுமே நான் கூற உள்ளேன் இப்பொழுது. அதாவது 1947 பாகிஸ்தானில் 23% இந்துக்கள் இருந்தார்கள், இந்துக்களும் சீக்கியர்களும். ஆனால் தற்சமயம் அது 3.5% குறைந்து உள்ளது. அதேபோல் பங்களாதேஷில் 22%, 22% இந்துக்கள் இருந்தார்கள், இப்பொழுது 10% தான் உள்ளார்கள். ஆப்கானிஸ்தானில் இந்துக்களும் சீக்கியர்களும் 2 லட்சம் பேர் இருந்தார்கள், இப்பொழுது வெறும் 500 பேர் தான் இருக்கிறார்கள். என்ன ஆச்சு இவர்களுக்கு? கொல்லப்பட்டு விட்டார்களா, அல்லது மதம் மாறிவிட்டார்களா, அல்லது அங்கிருந்து துரத்தப்பட்டு விட்டார்களா? இந்த சட்டமானது இந்த 3 நாடுகளிலிருந்து, அதாவது பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் போன்ற இஸ்லாமிக் நாடுகளிலிருந்து 31 டிசம்பர் 2014 முன்னாடி வந்துள்ள இந்துக்களுக்கும், கிறிஸ்டியன்ஸுகளுக்கும், பார்சிஸுகளுக்கும், ஜெயின்ஸுகளுக்கும், புத்திஸுகளுக்கும் இந்த சிட்டிசன்ஷிப் கொடுக்க வேண்டும் என்பதாக இந்த சட்டம். அதாவது முஸ்லீம் அல்லாத நபர்களுக்கு, இந்த நாட்டில் இருந்தவர்கள் வந்திருந்தால் பிஃபோர் 31 டிசம்பர் 2014 அவர்களுக்கு இந்த குடி உரிமை, சிட்டிசன்ஷிப் கொடுக்கப்படும். இதுதான் இந்த சட்டத்தின் ஒரே நோக்கம். பல லீகல் எக்ஸ்பர்ட்ஸ் இது அன்கான்ஸ்டியூஷனல் என்று கூறியுள்ளார்கள். இந்தியா ஒரு செக்யூலர் நாடு. செக்யூலர் நாட்டில் ஒரு பர்டிகுலர் ரிலீஜன்ஸ்க்கு அகென்ஸ்டாக சட்டம் இயற்ற இயலாது. ஆகவே இது அன்கான்ஸ்டியூஷன் என்று சொல்லியுள்ளார்கள். ஒரு சில எக்ஸ்பர்ட்ஸ் இதற்கு ஆதரவாகவும் பேசியுள்ளார்கள். ஆனால் இந்த சட்டமானது இந்த 2019 2019 இயற்றப்பட்டாலும் அமலுக்கு கொண்டு வரப்படவில்லை. காரணம், நிறைய அஜிடேஷன்ஸ், தர்ணாக்கள், அதாவது போராட்டங்கள் நடந்தன, பலர் இறந்தார்கள். ஆனால் தற்சமயம் வித் எஃபெக்ட் ஃப்ரம் 11 மார்ச் 2024 இந்த சட்டம் அமலுக்கு வந்துவிட்டது. ரூல்ஸ் ஃப்ரேம் செய்யப்பட்டு விட்டது. ஆக்சுவலாக இந்த சட்டத்தை உள்நோக்கி பார்த்தால், மைனூட்டாக கவனித்தால், தமிழ்நாட்டில் ஒரு நபர் கூட இந்த சட்டத்தால் பாதிக்கப்பட மாட்டார்கள். ஆந்திராவில், கேரளாவில் எங்கும் பாதிக்கப்பட மாட்டார்கள். முக்கியமாக இந்த பெனிஃபிட் யாருக்கு போகும் அப்படின்னா, டெல்லியில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானில், ஆப்கானிஸ்தானிலிருந்து வந்த இந்துக்களுக்கும், சர்தார்ஜிகள், அதாவது சீக்கியர்களுக்கும் தான் இந்த பெனிஃபிட் போகும். ஒரு இன்ஃபர்மேஷன் பியூரோவுடைய ரிப்போர்ட் படி ஒன்லி 31,000 பீப்புள் வில் பி பெனிஃபிட்டட். தவிர அஸ்ஸாமில் 10 லட்சம் மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பங்களாதேஷிலிருந்து வந்தவர்கள். பார்ட்டிஷனுக்கு அப்புறம் 1,50,00,000 people have come into India, made to Assam and West Bengal from Bangladesh. இப்போ இந்த CAக்கு அப்புறம் NRC, நேஷ்னல் ரிஜிஸ்டர் ஃபார் சிட்டிசன்ஷிப்பு அமலுக்கு கொண்டு வரப்பட்டது அஸ்ஸாமில். அதில் கணக்கு எடுத்ததில் 20 லட்சம் நபர்கள் நான் சிட்டிசன்ஸாக கண்டறியப்பட்டார்கள். அதில் 12 லட்சம் இந்துக்கள். இவர்கள் பங்களாதேஷிலிருந்து வந்தவர்கள். மீதி உள்ளவர்கள் முஸ்லீம்கள், பங்களாதேஷிலிருந்து வந்தவர்கள். இந்த சட்டத்தின் முக்கியமான நோக்கமே அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய, திரிபுரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய, வெஸ்ட் பெங்கால்
மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு, பங்களாதேஷிலிருந்து வந்த இந்துக்களுக்கு குடியுரிமை கொடுக்க வேண்டும், முஸ்லிம்களை அங்கிருந்து துரத்த வேண்டும் என்பதுதான் இந்த சட்டத்தின் மிக மிக முக்கியமான நோக்கம். ஆனால் அந்த அசாம் மக்கள் இப்பொழுது இதற்கு எதிராகவும் ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள். காரணம், அவர்கள் பங்களாதேஷிலிருந்து வந்த இந்துக்களையும் ஏற்க மறுக்கிறார்கள். இப்போ இந்த ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் உண்டு. அதாவது இந்த நார்த் ஈஸ்டில் ஒரு சில ஸ்பெசிஃபைடு டெரிட்டரிஸ் உண்டு, ட்ரைபல் ஏரியாஸ். அங்கு இந்த சட்டம் அமல்படுத்த முடியாத சட்டத்தை நாகாலாந்து, அருணாச்சல பிரதேஷ், மிசோரமிலும் அமல் செய்யப்பட முடியாது. will not be implemented in those states also. அங்கெல்லாம் இந்த இன்னர் லைன் பெர்மிட் வேணும். அப்புறம் இந்த இந்த நான் ஏற்கனவே சொன்ன இந்த தமிழ்நாடு முதல்வர் இதை you will not allow it to be implemented in தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி உள்ளார். ஆனால் அவருக்கு தெரியாத ஒரு விஷயம், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரோலும் கிடையாது இந்த சட்டத்தை பொறுத்தவரை. சென்ட்ரல் கவர்மெண்ட் அதிகாரிகளே இந்த சட்டத்தை அமல்படுத்தி விடுவார்கள். அப்படி என்று இந்த விதிகளில் ரூல்ஸில் சொல்லப்பட்டுள்ளன. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரோலும் கிடையாது. இதுதான் இந்த CAA 2019. இன்னொரு முக்கியமான விஷயம், அதாவது இந்த CAA படி ஸ்ரீலங்காவிலிருந்து வந்துள்ள தமிழர்களுக்கு சிட்டிசன்ஷிப் கிடைக்காது. இந்த சட்டத்தின்படி டிபெட்டிலிருந்து இந்தியா வந்துள்ள ஆயிரக்கணக்கான புத்திஸ்ட் இப்பொழுதும் இந்தியாவில் வாழ்ந்து வருகிறார்கள். அவர்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்கப்பட மாட்டாது. பர்மாவில் வந்த முக்கியமான தமிழர்களுக்கும் இந்த சிட்டிசன்ஷிப் கொடுக்கப்பட மாட்டாது. அதற்கு காரணம், அரசாங்கம் சொல்லக்கூடிய காரணம் என்றால், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் மூன்றுமே முஸ்லீம் மெஜாரிட்டி நாடுகள். அங்கு இந்துக்களும் கிறிஸ்டியன்ஸுகளும் புத்திஸ்டும் ஜெயின்ஸுகளும் பார்சிஸுகளும் மைனாரிட்டியாக உள்ளார்கள். அங்கு அவர்கள் பெர்சிக்யூட் பண்ணப்படுகிறார்கள். அவர்களுக்காகத்தான் இந்த சட்டம் இயற்றப்பட்டுள்ளது அப்படி என்று சொல்லியுள்ளார்கள். இதுதான் இந்த CAA 2019. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த CAA 19 வராத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நேபாள் நாட்டிலிருந்து இந்தியாவுக்குள் வேலைக்காக லட்சக்கணக்கான மக்கள் வந்துள்ளார்கள், வேலை செய்து வருகிறார்கள். முக்கியமாக தென் மாநிலங்களில். நேபாளத்தில் இந்தியா வருவதற்கு பாஸ்போர்ட் தேவையில்லை, விசா தேவையில்லை. ஏதாவது ஒரு ஐடி கார்டு பஸ்ஸில் காண்பித்தால் போதும், அவர்கள் பஸ்ஸில் தான் வருவார்கள், பஸ்ஸில் தான் போவார்கள். இந்தியா ஃபேக் ஐடி 500 ரூபாய் கொடுத்தால் ஒரு ஆதார் கார்டு ஃபேக் செய்து கொடுக்கப்படுகிறது. அக்கௌண்ட் ஓப்பன் செய்கிறார்கள், பேங்க் அக்கௌண்ட், ஓட்டர் ஐடி பெறுகிறார்கள், குழந்தைகள் பெற்றுக்கொள்கிறார்கள், அவர்கள் இந்தியன் பிரஜையாக ஆகிறார்கள். இது நடந்து கொண்டு இருக்கிறது. இதை யாரும் கவனித்ததாக தெரியவில்லை. ஓரளவு புரிந்திருக்கும் இந்த CAA 2019 என்று நினைக்கிறேன். லைக் கொடுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது என்று நீங்கள் கருதினார். நன்றி, வணக்கம்.